இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவமகமான தெய்வம், மனிதனாய் பூமியில் பிறந்த ஸ்நேக தெய்வம், நித்திய ஜீவன் நல்கிடும் நல் தெய்வம். அப்பா பிதாவே என் தேவனே, உமது ராஜ்யம் வர வேண்டுமே, அன்பரின் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே என் தேவனே, உமது ராஜ்யம் வர வேண்டுமே, அன்பரின் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவமகமான தெய்வம், செங்கடலை பிளந்து பாதை கொடுத்தீர், வெளியில் மக்களுக்கு மன்னா பொழிந்தீர், எரிவெயிலில் மேகத்தூணானீர், இருளில் ஸ்நேக தீபமாய், சீனாய் மாமலை சிகரமதில் நீதி பிரமாணங்கள் பகர்ந்தீரே. செங்கடலை பிளந்து பாதை கொடுத்தீர், வெளியில் மக்களுக்கு மன்னா பொழிந்தீர், எரிவெயிலில் மேகத்தூணானீர், இருளில் ஸ்நேக தீபமாய், சீனாய் மாமலை சிகரமதில் நீதி பிரமாணங்கள் பகர்ந்தீரே. அப்பா பிதாவே என் தேவனே, உமது ராஜ்யம் வர வேண்டுமே, அன்பரின் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே என் தேவனே, உமது ராஜ்யம் வர வேண்டுமே, அன்பரின் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவமகமான தெய்வம், மனிதனாய் பூமியில் பிறந்த ஸ்நேக தெய்வம், நித்திய ஜீவன் நல்கிடும் நல் தெய்வம். பிரியமான தேவஜனமே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அவர் நாமம் இயேசு என்ற இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திப்பது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். இன்றைய காலை தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி 2 தீமோத்தேயு 4:7. 2 தீமோத்தேயு 4:7. அப்போஸ்தலர் பவுல் இவ்வனமாக எழுதுகிறார்: நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 3 காரியங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சுருக்கமாக பார்க்கணும்னா அந்த 3 காரியத்தில் நல்ல போராட்டம். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் போராட்டங்கள் உண்டுங்க. ஏன்னா பாவம் நிறைந்த உலகத்தில் எல்லாருக்குமே போராட்டங்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்தவ போராட்டம், நல்ல போராட்டம்னு சொல்கிற போராட்டம் என்னென்னா, மாம்சத்துக்கும் பிசாசுக்கும் இச்சைகளுக்கும் எதிர்த்து நிற்கும் போராட்டம், நல்ல போராட்டம். அது எல்லா கிறிஸ்தவர்களும் போராட வேண்டிய ஒரு போராட்டம். 2, ஓட்டத்தை முடித்தேன் பவுல் சொல்கிறாரு. இது ஏதோ ஒரு நாள் ஓடிட்டு ஒரு நாள் ஓய்வெடுக்கும் ஓட்டம் இல்லைங்க. இது இட்ஸ் அ லாங் டிஸ்டன்ஸ் ரன். இட்ஸ் நாட் அ ஸ்ப்ரிண்ட், இட்ஸ் அ மேரத்தான். ஒரு நாளும் ஓட வேண்டிய ஓட்டம். 3வது, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்ற கருத்தில் ஒரு சில காரியங்களை இன்றைய காலையில் நாம் பார்க்க போகிறோம். இந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, விசுவாசம் எப்படி வருது? ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். ஒரு கிராமத்தில் ரொம்ப பாவப்பட்ட ஒரு நபர் இருந்தார். அவருக்கு நிறைய பிரச்சனை. அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய ஆள் இருந்தார். அவருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க வல்லமை இருக்குது. இந்த எளிய நபர் அவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா எனக்கு நீங்கள் ஒரு விடுதலை தரணும்,
என்னை ஹெல்ப் பண்ணணுன்ட்டு. அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, நீங்கள் worry பண்ணாதீங்க, நாளை காலையில் 10 மணிக்கு வாங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சு தந்துடுறேன். இந்த ஆள், இந்த பாரமுள்ள ஆள், போகும்போது பாரத்தோடு போனார், வரும்போது ரொம்ப லகுவாக வர்றாரு. ஏன்? அவருக்கு பிரச்சனை முடியல, அடுத்த நாள் காலையில் தான் வர சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவருக்கு என்ன நம்பிக்கை? பெரிய ஆள் சொல்லிட்டாரு, நான் நம்பலாம். பாருங்களேன், நமக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எத்தனையோ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அவர் இப்படி ஒரு மனிதன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அவருக்கு நல்ல எண்ணம் இருக்கலாம், செய்யறதுக்கும் திராணி இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ராத்திரி அவர் தூங்கும்போது காலையில் எழும்புவாரான்னு அவருக்கு கேரண்டி இல்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. விசுவாசம் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல்தான் நாம் வைக்க முடியும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய விசுவாசம் அவருடைய வார்த்தையின் மேல் இருக்க வேண்டும். பிசாசின் நோக்கம் என்ன? ஆண்டவரை நம்பக்கூடாது. இதுதாங்க மேட்டரே, சிம்பிளா. ஆனால் நமக்கு ஆண்டவர் வசனத்து மேலே நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் நம்பி வந்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நிறைய மக்களுக்கு இது ஆண்டவருடைய வசனம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க மனிதன் எழுதின கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இது ஒரு ஆண்டவருடைய வசனம் நம்ம எப்படி நிரூபிப்போம்? ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம்ங்க. முதலாம் காரியம், இந்த வேத வசனம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க இது ஒரு புத்தகம் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல. இப்போ இந்த டெலிவிஷனில் வர படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 66 புத்தகங்கள் இருக்கும். இது ஒரு புத்தகம் இல்லை, 66 புத்தகங்கள். இதில் முதல் புத்தகம் எழுதின காலகட்டத்துக்கும் கடைசி புத்தகம் எழுதின காலகட்டத்துக்கும் 1500க்கு மேற்பட்ட வருடங்கள் கடந்தன. இது ஒருத்தர் எழுதின புத்தகம் அல்ல. அந்த படத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பின்னணியங்கள் பார்க்கலாம். ராஜ பின்னணியம், ஆசாரிய பின்னணியம், ஒரு ஆட்டிடையன், ஒரு ஞானி, பலதரப்பட்ட பின்னணியத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்கங்க. 40 பேர் எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை, 40 பேர். மேலும் சைடில் பார்த்தீங்கன்னா 3 மொழிங்க, எபிரேய மொழி, அரமேயக் மொழி, கிரேக்கு மொழி, 3 மொழியில் எழுதப்பட்டது இந்த புத்தகம். அது மாத்திரம் இல்லை, 3 கண்டங்களில் எழுதப்பட்டது. ஆப்பிரிக்கா கண்டம், ஏசியா கண்டம், ஐரோப்பா கண்டம். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட பின்னணியத்திலிருந்து எழுதின புத்தகம் ஒரே நபர் எழுதின புத்தகம் போல இருக்கிறது. அது எப்படிங்க? ஏன்னா 2 பேதுரு 1:21 சொல்லுது, ஆவியானவர் ஏவப்பட்டதுனால பரிசுத்தவான்கள் பேசினாங்க. அதே போல ஆவியானவர் ஏவனால மக்கள் எழுதுனதுனால 40 பேரா இருக்கட்டும், 1500 வருஷமா இருக்கட்டும், 3 கண்டங்களா இருக்கட்டும், 3 மொழியா இருக்கட்டும், 40 பேரா இருக்கட்டும், ஒரே புத்தகமா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. இது மாத்திரம் இல்லைங்க, நீங்க சொல்லலாம் இது ஒரு கட்டுக்கதை இல்லைன்னு நான் எப்படி நிரூபிப்பேன்னா, ஒரு கட்டுக்கதை சிண்ட்ரெல்லா கதைன்றாங்க. ஸ்னோ ஒயிட் அப்படின்னு ஒரு கதை எழுதுறாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்றாங்க. ஸ்னோ ஒயிட் எங்க வாழ்ந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பைபிளில் எழுதப்பட்ட எல்லா காரியங்களையும் இப்படி நடந்ததுன்னு நம்ம நிரூபிக்கலாம். எப்படி? நீங்கள் எருசலேம் போனீங்கன்னா, எருசலேம்னு ஒரு இடம் இருக்குது. எரிகோன்னு பைபிளில் இருந்துச்சுன்னா எரிகோ எங்கே இருக்குன்னு தெரியும். மோவாப்ன்ற ஒரு தேசம் எங்கே இருக்குன்னா இப்போ கூட நம்ம ஜியாகிரஃபியில் கண்டுபிடிக்கலாம் எங்கே மோவாப் இருக்குன்னு. இந்த பைபிளில் போடப்பட்ட எல்லா இடங்களும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அது மாத்திரம் இல்லைங்க, இஸ்ரவேல் நாட்டில் சூழ்ந்து இருக்கும் பல நாடுகள் உண்டு. அசீரியா நாடுன்னு இருக்குது, மோவாப் நாடுன்னு இருக்குது. இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சி, ஆர்கியாலஜி, இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு சில காரியங்கள் உங்கள் டெலிவிஷனில் வர படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நிறைய காரியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் கொடுக்குற 3 காரியத்தில் முதல் அந்த அசீரியா நாட்டை சேர்ந்த ஒரு கல். அதில் அசீரியா ராஜா எப்படி இஸ்ரவேலை தாக்கினான்ட்டு அதில் சித்தரித்து வச்சிருக்கிறான். 2வது மோவாப் நாட்டை சேர்ந்த ஒரு கல், த மோவாபைட் ஸ்டோன். அதில் என்னென்னா அந்த மோவாப் ராஜா எப்படி இஸ்ரவேலை தாக்கினான்ட்டு எழுதி வச்சிருக்கிறான். எஸ்தர் ராணி கதை கேட்டிருக்கீங்கல்ல? எஸ்தர் ராணி எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க மீட்டாங்கன்ட்டு. அவங்களுடைய கணவர் பேர் ஜெரக்சஸ். இந்த 3வது படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி பாத்திரம், ராஜாக்கள் யூஸ் பண்ணுற ஒரு வெள்ளி பாத்திரம். அதில் எழுதப்பட்டு இருக்கிறது ஜெரக்சஸ் சன் ஆஃப் ஆர்டாஜெரக்சஸ். எஸ்தர் ராணி கணவர் யூஸ் பண்ண பாத்திரம் கூட இருக்குங்க. இந்த வேதம் கட்டுக்கதை இல்லை. இதில் ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாடு தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ சொல்கிறீங்களே, இயற்கைக்கு மேலான காரியத்தை குறித்து பேசும்போது அதை எப்படி நிரூபிப்பீங்கன்னு. சரி, நீங்கள் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கலாம். ஏன்னா அப்போ நடந்துச்சு,
5000 பேருக்கு அவர் வந்து போஷித்தார். நான் எப்படி நிரூபிப்பேன்? ஆனால் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் பாருங்கள், உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்கிறேன். எக்ஸோடஸ் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சூழ்நிலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது, பார்வோன் கடியில் அடிமையாக இருக்கும் பொழுது மோசேயின் கையில் நடத்தி வருகிறார். சிவந்த சமுத்திரத்துக்கு ஓரம் வந்துட்டாங்க. எகிப்திய இராணுவம் பின்தொடர்கிறது. இது யாத்திராகமம் 14 பார்க்கலாம். இந்த சூழ்நிலையில் மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் கரத்தில் இருக்கிற இந்த குச்சை இந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டும் பொழுது இயற்கைக்கு மேலான ஒரு காரியம் நடக்கிறது. இந்த சமுத்திரம் 2ஆக பிரிகிறது. இந்த சமுத்திரத்துக்கு நடுவில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி செல்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க போய் அடுத்த சைடு சேரும்போது பார்வோன் இராணுவமும் உள்ள இறங்கிருச்சு. அப்போ ஆண்டவர் அந்த தண்ணீரை மறுபடியும் ஒன்றா சேர்த்து அந்த எகிப்திய இராணுவம் அந்த தண்ணீரில் வந்து மறிச்சாங்கன்னு போட்டிருக்கு. இப்போ சமீப காலத்தில் சப்மெரின் வச்சு அதுக்கு அடியில் கேமரா வைத்து ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்க. கல்ஃப் ஆஃப் அக்வாபா. கல்ஃப் ஆஃப் அக்வாபா எங்கே இருக்குன்னா, நுவைபா என்ற ஒரு இடத்துல கல்ஃப் ஆஃப் அக்வாபா ரெட் சி உடைய ஒரு பகுதியை கிட்ட போனாங்க. அந்த இடத்துல அந்த சப்மரினை வந்து தண்ணிக்கடியில் அனுப்பும்பொழுது அதில் கேமரா வச்சுருந்தாங்க. அந்த கேமரா என்ன கேப்சர் பண்ணிச்சுன்ட்டு உங்கள் டெலிவிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 படம் பார்ப்பீங்க. அதில் சிவந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் 900 feet அண்டர் வாட்டர், 900 feet அண்டர் வாட்டர் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்னா, எகிப்திய இராணுவத்தின் இரும்பு சக்கரங்கள் பார்க்கலாம். இப்போ ஏகப்பட்ட இரும்பு சக்கரங்கள். அது மாத்திரம் இல்லை, குதிரைகளின் எலும்புகள், மனிதர்களின் எலும்புகள் நீங்கள் பார்க்கலாம். எகிப்திய இராணுவத்தின் சக்கரங்கள் பவள பாறை ஒரு சில பகுதிகளை மூடி இருந்தாலும் பார்க்கலாம் அந்த சக்கரத்தை. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக நடந்த காரியம் இப்போவும் நீங்கள் நிரூபிக்கலாம் நடந்துச்சுன்னு. எப்படிங்க? 900 feet அண்டர் வாட்டர் ஒரு ஆர்மியை ஆண்டவர் அழைச்சார். ஸோ இயற்கைக்கு மேலான காரியத்தையும் குறித்து ப்ரூஃப் இருக்குங்க. ஆனால் முக்கியமான ப்ரூஃப் என்னன்னா, இது ஆண்டவருடைய வசனம் சொல்வதற்கு ஆண்டவருக்கு நடக்க போகிற காரியம் முன்பாகவே தெரியும். அதை அவர் பரிசுத்தவான்கள் மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்தவான்கள் மூலமாக அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், பலதரப்பட்ட காரியத்தை குறித்து பேசியிருக்கிறார். நாடுகளை குறித்து பேசியிருக்கிறார், மேசியா குறித்து பேசியிருக்கிறார். நிறைய தீர்க்க தரிசனங்கள் நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கே பக்தி விருத்தி வருங்க. அவர் சொன்ன காரியம், பாபிலோன் என்ற தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக எடுத்து செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சைரஸ் என்ற ஒரு ராஜா, அவர் பேரு கோரேஸ். கோரேஸ் என்ற மன்னன் வருவான். அண்ட் எரமையா சொன்னார் 70 வருஷத்தில் திருப்பி வந்துடுவாங்கன்ட்டு. ஐசாயா சொல்லும் பொழுது 150 வருடங்களுக்கு முன் அந்த கோரேஸ் என்ற ராஜா பிறக்கிறதுக்கு 150 வருடங்களுக்கு முன்பாக ஐசாயா சொன்னார், ஏசாயா தீர்க்கதரிசி. அதே போல கோரேஸ் ஒரு ராஜா வந்தார், பாபிலோன் அழிச்சாரு, அங்கே இருக்கிற யூதர்களை திருப்பி அனுப்புனார். தீருன்னு ஒரு நாடு இருந்துச்சு, பலமான நாடு, பணம் நிறைந்த நாடு. அதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த அவங்க செய்கிற அட்டூழியனால ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொன்னார். அது எப்படி ஆச்சுங்க? அலெக்சாண்டர் தி கிரேட்னு ஒருத்தர் வந்தார். அவர் இந்த தீரு நாடை போரிடும் பொழுது அந்த பழைய தீரு நாட்டில் இருந்த எல்லா கல்லையுமே எடுத்து, இது தீரு ஒரு தீவு, 2 பகுதி இருந்துச்சு, ஒரு பகுதி விழுந்துருச்சு. அந்த தீவு வந்து பலப்படுத்தி அங்கே மக்கள் இருக்காங்க. அந்த தீவுக்கு போகிறதுக்கு 3/4 கிலோமீட்டர் கடலை தாங்கணும். அலெக்சாண்டர் தி கிரேட் என்ன பண்ணார்னா, அந்த தீரு பழைய நாட்டில் இருக்கிற எல்லா கல்லையுமே எடுத்து கடலில் போட்டு ஒரு பிரிட்ஜ் கட்டி அங்கே போய் அந்த நாட்டை அழிச்சிட்டாரு. ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த பழைய தீரு நாட்டில் ஒரு கல் மேலே இன்னொரு கல் இல்லைங்க. இப்போ போனீங்கனாலும் அப்படிதான். முக்கியமாக மேசியா வருவாருன்னு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து வருவாருன்னு அவர் குறித்த தீர்க்க தரிசனங்கள் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்தி விருத்தி வரும். அவர் எப்படி பிறப்பார்? ஒரு ஆண் பெண் உறவில் பிறக்க மாட்டார், கன்னியின் வயிற்றில் பிறப்பாருன்னு ஏசாயா 7:14 போட்டிருக்கு. அவர் எந்த கிராமத்தில் பிறப்பார்? மீகா 5:2 போட்டிருக்கு. அவர் எப்படி நம்முடைய பாவத்துக்காக அடிக்கப்படுவார் என்றது வந்து நீங்கள் பார்க்கலாம், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இப்படிப்பட்ட தீர்க்க 2000
100க்கு மேற்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவே நிறைவேற்றினார். இது தேவனுடைய வார்த்தை, நாம் நம்பலாம். ஆண்டவர் சொன்னார், அதன் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன், விசுவாசம் பிறக்கும். பிரியமானவர்களே, கடைசியாக நான் முடிக்கும் போது என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், பைபிளில் முக்கியமாக போட்டது மனிதனின் நிலைமை. பாவத்தினால் தீட்டுப்பட்ட மனிதன் பரிசுத்த தேவனோட உறவு இழந்து இருக்கிறான். இந்த தீட்டுப்பட்ட இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் நேசித்து தன்னுடைய மேசியாவை அனுப்பினார். நம்மேல் விழ வேண்டிய பாவம் அவர் மேல் விழுந்தது. இன்றைய காலையில் குற்றமுள்ள மனசாட்சியோடு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவரோடு நான் நெருங்க விரும்புகிறேன், ஆனால் இந்த பாவத்தோடு நான் எப்படி அவரிடத்துல நெருங்குவேன்னு நீங்கள் உங்கள் கேள்வியோடு உட்கார்ந்துருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களை நேசிக்கிறபடினால் உங்கள் பாவ கடனை இயேசு கிறிஸ்து கட்டி முடித்தார். அவரிடத்துல நீங்கள் வந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை மன்னியும் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே மன்னிப்பார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஒரு கட்டுக்கதை அல்ல. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, உண்மையான வார்த்தை. ஆண்டவரே, அதை நம்புகிற மக்களுக்கு நீர் ஜீவன் தருகிறவர். ஆண்டவரே, இந்த காலையில் கேட்டுக்கொண்டு இருக்கும் மக்கள் உம்மிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும்னு கேட்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தரும் தேவனாக இருக்கிறீர். ஒரு புது வாழ்வு கட்டளையிடும் தேவனாக இருக்கிறீர். நீர் தொடர்ந்து அவர்களோடு இடைப்பட வேண்டும். உம்முடைய வார்த்தை மூலமாக இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே.